ஆளுக்கு பிரச்சனை இருக்கு. அவரை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஒத்த ஆள். அவரோட வேலை என்னன்னு சொன்னா மரங்களை வெட்டி துண்டு துண்டாக்கி அதை எடுத்துட்டு போய் சந்தையில விற்கணும். அதுதான் அவருடைய வேலை. அப்படி அவர் வித்தாரு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அவருக்கு ஒரு காசு கிடைக்கும் இல்லையா, அதுதான் அவருக்கு சாப்பாடு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாருக்கும் கொஞ்சம் பிசினஸ் டல்லா இருக்கு, யாரும் மரக்கட்டையே வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் இறைவன் கிட்ட இப்படி பிரார்த்தனை செய்யறாரு. எதுக்கு? சின்ன சின்ன பையனா செத்து போறான், 70 வயசு ஆயிடுச்சு, எதுக்கு இன்னும் நீ என்னை கூப்பிடாம இருக்கிற? பார்த்து ஏதாவது செய்யலால. பெரியவர் 70 வயசு பெரியவர் இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு. இந்த பிரார்த்தனை மழைக்காலம் வரும்போது இன்னும் அதிகமாகுது. மழைக்காலத்துல அந்த மரத்தை வெட்டுறது, அதை தனித்தனியா பிரிக்கிறது, பிரிக்கும் போது அது ஊறி போயிடுது. ஊறி போன அந்த மரக்கட்டைகளை சைக்கிள்ல எடுத்துட்டு போய் ஒரு மார்க்கெட்ல வச்சு விற்கிறது பெரிய பாடா இருக்கு. எவரும் வாங்க மாட்டேங்கிறா. இப்ப இவர் பட்டினியா இருக்காரு. ஒருவேளை சாப்பிட்டு ஒருவேளை சாப்பிடாம இருக்காரு. இப்ப இறைவன் கிட்ட கேட்கிறார், சின்ன சின்ன பசங்க எல்லாம் செத்து போறாங்க, 70 வயசு ஆயிடுச்சு, என்னை பார்த்துக்கிறதுக்கு எவரும் இல்லை, எனக்கு ஏன் இன்னும் தனக்கு ஏன் இன்னும் சாவு வர மாட்டேங்குது அப்படின்னு இறைவன் கிட்ட முறையிடுறாரு. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தொடர்ந்து 4 நாள். இறைவன் இல்லையா, மிகப்பெரியவன் இல்லையா? ஒரு அதிசயம் ஒண்ணு நடக்குது. என்ன விஷயம்? திடகாத்திரமான ஒரு உருவம் முன்னாடி நிற்குது. மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. குழம்பிக்கிட்டே இருந்தாலும் இவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு உருவம் நிற்குது. இவரை பார்த்து இப்படி கூப்பிடுது, வாங்க போலாம், வாங்க போலாம். இவருக்கு புரியல, யாருப்பா நீ, எங்கிருந்து வந்திருக்க, மரத்தை வாங்க வந்தியா?